எவ்வளோங்க பாப்பா பாப்பா என்னல பாப்பா எனக்கு அந்த சாக்லேட் மட்டும் வாங்கி கொடுங்க பாப்பா. சரி கொடுங்க. என்ன சொல்லுங்க ப்ரோ. இந்த 5 ரூபாய்க்குள்ள 5 ஸ்டார் ஒன்று எவ்வளோ? 50 ரூபா பாப்பா. 50 ரூபாய் லட்ச ரூபா கட்டி படிக்க வச்சேன்ப்பா. என்னத்த படிக்க வச்சீங்க? அதான்டா ஒரு 10,000 இருக்கான்னு பாரு. நான் ஆறல இன்னைக்கு என்ன செய்ய காத்திருக்காரோ. நபிலா அந்த சின்ன பொண்ணை பாத்தியா? என்ன 9,500 ரூபா வருது? நம்மட எண்ணியா இல்லையா? அந்த என்ன பாப்பா என்ன மாசம் 40 ரூபா இருந்தா உங்களுக்கு 10வது போல இருக்கேன். வெளிநாட்டுல இருக்க போல 15,000 குடும்பத்தை நடத்திடலாம். என்ன 9,000 ரூபா தான் வருது? இல்ல எண்ணியா இல்லையா? இந்த என்ன பாப்பா இந்த எண்ணிதான் பாப்பா. ஒரே ஒரு நிமிஷம். மறுபடியும் வெளிநாடு போச்சுருவாங்களோ? சூழ்நிலை நமக்கு எதிராத்தான் இருக்கு. 10,500 ரூபா வருது. இல்ல எண்ணியா இல்லையா? இவர் கைவங்களுக்கு எவ்வளவு மனசு வச்சு உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆளாக்கினது எதுக்கு? இதுக்கா ஏன்னா நபியா என்ன புலவத்துக்கு நீ இப்படியா புலவரப்ப உன்னை தங்கச்சின் வெக்கமா இருக்கு. நான் மட்டும் அதை பிடிக்கலன்னா அந்த விளக்குமாறு கம்பி கண்ணுல விழுந்துருக்கும். சாது வரை நான் குருடனாவே இருக்கவா? 1000 இருக்கட்டும். அது ஒரு பெத்த தவப்ப எப்ப மனசு வந்தது? எழுவாய பூக்களையே எரெடுத்தும் பார்க்கல. என்ன பாத்திமா படிப்பெல்லாம் முடிஞ்சா எப்ப கல்யாணம்? உங்க ஜோனி பாருங்க. அப்ப நானே அவள்கிட்ட பேச மாட்டேன். நீங்க வாங்கிருக்கீங்க. இன்னும் போ. இல்ல அவன் குளிச்சு முடிச்சவன் எங்கேயும் போற என்னப்பா வா கூட இல்ல போத வா கை பிடிச்சோம். கையெல்லாம் விடுங்கப்பா. பாத்திமா சீக்கிரம் இந்த பெட்ஷீட் எடுத்து விரி. இந்த எதுக்கு பாப்பா பெட்ஷீட்? ஏன் தூங்க போறீங்களோ? ஆயாம தூங்க போறேன். சாப்பிடுவானாமா? சாப்பிட ஹோட்டல் போவோம்ப்பா. உமா காலையில இருந்து கஷ்டப்பட்டு புளிச்சோறு கிண்டி கொண்டு வந்திருக்கேன். நீ எனக்கு பிரியாணி வேணும். இங்க புளிச்சோறு துவையல்லாம் இருக்கு. சாப்பிடுவா உட்கார். அப்ப எல்லாரும் ஒரு மாதிரி பாக்காங்க. அப்ப இங்க எப்படி உட்கார முடியும்? அவங்க வேலையை பார்த்துட்டு போறாங்க. நீ என்ன உட்கார் சாப்பிடல. உட்கார் சீக்கிரம் முடியல. எவ்வளவு நேரம் குடிச்சிட்டு இருக்க? எதுக்கு பாப்பா வெளியில வந்து நாய் உள்ள மாதிரி விழுந்துட்டு இருக்கியோ? படிய கடன் ஆஃப் பண்ணி போட்டானாலா இந்த பேரு இதே சொல்லியா போச்சு. 90 கரண்ட் ஆஃப் பண்ணி போடாது. கமாடா கீழே உள்ள போய் கரண்ட் இருக்கான்னு பாட்டுவா. பாப்பா நான் போல பாப்பா. இல்ல ஒரு சின்ன வேலையை கூட செய்யலாம். நீ எதுக்கு எடுத்துக்கல இருக்க? பாப்பா நீங்க சும்மா இருங்க பாப்பா. யாருக்குனே கரண்ட் போனோன்னு நான் காசுராமா வீட்டுக்கு போய் பாக்கன்னு இனி பார்த்தோன்னே திரை இழுத்து மூடுது. நான் என்னமோ கலவங்க வரேன்னு. இல்ல கரண்ட் இருக்காது நான் பாக்க சொல்றேன். இல்ல கரண்ட் இருக்கா இல்ல நம்ம வீட்டுல ஃபியூஸ் பண்ணி ஐதான் பாக்க சொல்றோம். நீ போ பாத்துட்டோம் போ. ஏன் பாப்பா அப்படி இருக்கே? தெருவுல எல்லாம் கேவலப்படுத்திட்டு இருக்கு. பாப்பா இல்ல இன்னும் என்ன பிரச்சனை? அதுக்கு எதுக்கு பாப்பா நீங்க 12 மணிக்கு லவ் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கியோ? அப்ப அடுத்த வீட்டை பத்தி பேசக்கூடாது பாப்பா. அங்க சண்டை நடந்தா உங்களுக்கு என்ன? 24 மணி நேரம் புறா எல்லாம் மாடக்கும். என்னப்பா? இல்ல நான் வெளியே போறேன். பெதாட்டு பேருக்கு நான் பாத்திமா மட்டும் தான் இருக்கு. நீ வீட்டுல எங்கேயும் போ சரியா? சரி. அப்புறம் மாமா வருவான். நான் வந்தா கேட்பேன் மனையிலே முடிச்சிருக்கீங்களா வச்சிருக்கீங்கன்னு. இல்ல அப்படிலாம் இல்ல தெரியாது அப்படின்னு சொல்லி சரியா? ஏமாப்பா சொன்னா சொன்ன அப்படியான்னு கேள. எதுக்கு கூட பேசிட்டு இருக்க? தாய்மாமா தானே அவர்கிட்ட சொன்னா சொந்தக்காரர்கள் தான் சொல்லக்கூடாதுல. கண்ணு பட்டு போயிரும்ல. காரியம் முடியறத கண்ணும் காதுமா நம்ம இருக்கணும். ஒரு நல்ல விஷயம் நடக்க நம்ம யார்கிட்ட சொல்லக்கூடாது எல்லாத்தையும். பாப்பா அன்னைக்கு அப்போ மாமா மட்டும் மனைய முடிச்சு சொல்லலன்னு பெதாட்ல வந்து அவ்வளவு சண்டை ஓட்டிங்க வச்சிங்க எல்லாம் வட்டாரத்தை கூட்டினீங்க. எப்ப அடிச்சா பெரியவங்க நாங்க என்னவும் பேசிப்போம் வச்சுப்போம். என்ன செய்ய போறோம் தெரியல வச்சு. நான் என்ன செய்ய போறேன்? மாப்பிள்ள நடந்துருமோ? அதெல்லாம் நடக்காத மச்சான். நான் சொல்லுவேன் நடக்க விட்டுருவேனா? ஏன்னா நபிலா மச்சானுக்கு சாய போட்டுவா. அதே நினைக்காதீங்க. வாரம் பாரு கஷ்டமா தட்டை தீவனம். வீட்டுல என்ன நடக்கும் தெரியாம சுத்திட்டு வர நீ. என்னாச்சு? என்னாச்சு? வாப்பாவுக்கு கெட்ட கனவு வந்துகிட்டு இருக்கு. என்ன மாமா கனவு தானே மாமா? ஒரு வாட்டி வந்தா பிரச்சனை இல்ல, பல வாட்டி வந்துகிட்டு இருக்கு டெய்லி. அப்படி என்னதான் வாப்பா கனவு வந்துச்சு உங்களுக்கு? என்ன கனவு வந்துச்சா?
இல்ல உனக்கு கல்யாணம் வர மாதிரி கனவு வருதுல. அந்த புள்ள வாழ்க்கை என்ன வருது? அந்த கனவு கேட்டேன்னு எனக்கு கொலை நடக்குது. பாவம் இது எப்படி நடக்க மாப்பிள்ள நடக்கவே நடக்கவே. நான் ரபிக் மாப்பிள்ள இருக்கேன், இதுக்கு நடக்க விட மாட்டேன். பணம் கொடுங்களா? எடுங்க. எடுத்துக்கோ. ஒரு சிவன் இந்த பழம் நல்லாத்தான் இருக்குண்ணா. இருக்கும் மாப்பிள்ள, இங்க வாங்க. 500 ரூபா பாக்கி இருக்கு. இப்படி மாதிரி பண்ணினா நான் எப்படி வியாபாரம் பண்ண முடியும்? நான் இப்ப 500 பாக்கி வச்சேன். உங்க பையன் வந்து நீங்க 30 மஞ்சள் பொடி வாங்கிட்டு போயிருக்காமா. இப்படி இருந்தா நான் இங்கூடி வியாபாரம் பார்க்க மாப்பிள்ள. எப்படி வியாபாரம் பார்க்க முடியும்னா, பாரிஸ் பழம் நல்லா இருக்கு, அந்த பழம் நல்லா இருக்குன்னு போங்க மாப்பிள்ள. இல்ல என்ன செய்யற? வாவா கலர் மாறுது வாவா. கலர் மாறுதா? இல்ல 500 ரூபாய்க்கு மஞ்சள் பொடி இருக்கு. கலர் மாறுதாப்பா. கலர் மூஞ்சி மாறுதா? அண்ணன் தங்கச்சிக்கு எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கொடுங்க. அபிலா தேவலாம் பேசாத சொல்லிட்டேன். என் குடும்பத்தை விட்டு உங்களை நம்பி வந்தேனே, என் சொத்து புல்லாம் போச்சு. என்னத்தை கொண்டு வந்த ஊட்டது? என்னத்தை கொண்டு வந்த? கால்ல இருந்து தலை வர எல்லாம் நான் உழைச்சது கஷ்டப்பட்டு. வெளிநாட்டுல இருந்து ரத்தத்தை வேர்வே சிரி சம்பாதிச்சிருக்கேன். நான் அனுப்பின காசை கூட நீயும் அக்காவுமே தின்றுருக்கீங்க. பிள்ளைகள் கூட நீ கொடுக்கல. நீ ஆமா, இதையும் கொண்டு போய் உன் குடும்பத்துக்கு போட்டு அழகு பாருங்க. இந்த பாரு நபிலா, என் குடும்பத்தை பத்தி பேசாத, அண்ணா அக்காவை பத்தி நீ பேசாத சொல்லிட்டேன். என் தலையெழுத்து அடிக்க அல்ல அல்ல உன் குடும்பத்தோட பொண்ணெடுத்தும் பத்தியா என் புத்திய செருப்பாலே அடிக்கணும். சம்பந்தம் இல்லாம நீங்க சண்டை விட்டு என்னைய அடிக்கீங்க. சவிக என்ன மாமா? கீழே எதுக்கு கீழே வாங்குறியா? என்ன மாமா? உங்க ஆப்பா எங்கல? மேல வாங்கல. பாப்பா வீட்டுல இல்லையே மாமா. எத்தனை வாட்டியா ஒரு வரமுறை வேணாமா? எத்தனை வாட்டி தான் நானும் சொல்ல. பாப்பா பாப்பா என்னலமாடா? என்னாச்சு பாப்பா? உங்களாம நான் கேவலப்பட்டு கிசுவாரிப்பட்டு நிக்கிறேன் வட்டாரத்துல. இல்ல வரமுறை வேணாமா? ஒரு வரமுறை. அவப்ப எத்தனை வாட்டி அன்பா அனுசரிமா சொல்லியிருக்கேன். மேல 2 வாரம் அதே பண்ணிட்டு இருந்தேன். என்னல அர்த்தம்? இன்ஸ்டாகிராம்ல அந்த பக்கினி லவ் பண்ணுதான் அந்த பிள்ளை. யாரு? பாத்திமா பிள்ளைதான். பாப்பா நீங்க வட்ட இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இழுத்துட்டு வராதீங்க பாப்பா. அல்ல ஆனா பொய்யா சொல்லுதாங்க பாரு. பாப்பா இது பொக்கி வாப்பா. யாரும் பொறுக்கீங்க? பொறுக்கில வாப்பா, இது பொக்கி. ஐயோ, அன்பானவங்க தன்மையானவங்க அப்படின்னு சொல்றது வாப்பா. இது அந்த புள்ள அன்பான பிள்ளையில அது பக்கத்து விட்டு போய் சின்ன பையன் சாக்லேட் திங்க அதான் புடிங்கி தின்னுதுல மூக்குல அழுகுதான். ஒரு இறக்க வேணாமல. அது பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை சாக்லேட் பிள்ளைகள் கூட தின்னுட்டு இருக்கு உட்காந்து. ஆர்டர் பண்ணி திங்குதுவோ. சரி பேருக்கு வாப்பா ஒரு வாய் சாப்பிடுங்கலாம் சொல்லியிருக்கேன் என்னைக்காது. அந்த பிள்ளை அன்பான பிள்ளை ஒரு வேலை பார்க்காத. சாமான்கள் உடுப்பு இருக்காது. அந்த பிள்ளை அனுசரியான பிள்ளையாது. போதும்பா, இதோட என்ன முடியல. மவனை முச்சிப்ப வர சொல்லியிருக்கேன். அவங்க கல்யாணம் பண்ணி வச்சிருவான் அந்த பிள்ளைக்கு. இதான் முடியல. முச்சிப்பா? ஆமா. வாப்பா அவன் டிக்டாக் எல்லாம் பாத்திருக்கீங்களா வாப்பா? அவன் என்னெல்லாம் வீடியோ போடுவான்னு பாத்திருக்கீங்களா வாப்பா? உன்னோட நல்லா தெரியல பண்றான். நீ டிக்டாக் பண்ண மாதிரி அவன் பண்ணிட்டு இருக்கான். இனிமே சாயந்தரம் 5 மணி ஆனா பயப்பட மாட்டேன் புருஷன் ஆனா பாட்டு போட்டு தான் செப்பல் அடிச்சிடும் பாத்துக்கோ. அந்த பிள்ளை புக்கின்னு வச்சதுக்கும் சாயந்தரமானா நான் பாட்டு கேட்கறதுக்கும் என்ன இளவு சம்பந்தம்?